அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். வ கால ஐலன் யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. வ கால ஐலன் யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹு லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும் அவனது கட்டளைகளை மீறக்கூடியவர்களுக்கு அவன் தயார் செய்திருக்கக்கூடிய தண்டனைகளை பயந்து அவனது விலக்கல்களை விட்டும் முற்றாகவும் தவிந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தென நல்லுபதேசம் செய்கிறேன். அன்பின் சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா உரையின் தலைப்புக்குள் செல்வதற்கு முன்னால் பெண்களும் இருக்கின்ற காரணத்தினால் ஹுத்பாவுக்கென்று இருக்கக்கூடிய தனியான ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டு நான் ஹுத்பா உரைக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக ஏனைய பயான்களுக்கும் கொத்துபாவுக்கும் என்று தனியான சில வித்தியாசங்கள் இருக்கிறது. கொத்துபா உரை நிகழ்த்தும் போது கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய யாரும் பேசுவது தடை செய்யப்பட்டதா? எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒருவர் பேசுகிறார், அவரை பார்த்து இன்னொருவர் பேசாதே என்று சொன்னாலும் பேசாதே என்று சொன்னவருடைய கொத்துபாவும் செல்லாது, அதனுடைய நன்மை அவர் இழந்து விடுவார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கொத்துபா உரையின் போது யாரும் பேச முடியாது என்கிற சட்டம் மார்க்க சட்டமாக எங்களுக்கு இருக்கிறது. இதை கொத்துபாவில் கலந்து கொள்ளக்கூடிய சகோதர சகோதரிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளால் இந்த இடத்தில் நீங்கள் குடும்பமாக ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய குடும்பத்தினுடைய அடிப்படையான சில அம்சங்களை இந்த ஜும்மா உரை ஊடாக சுருக்கமாக சொல்லி காட்டலாம் நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்று இருக்கக்கூடிய சியோனிச அமைப்புகளும் இஸ்லாமிய எதிர் சக்திகளும் மனித இனத்தினுடைய ஒழுக்க சீர்கேட்டுக்கு காரணமாக இருக்கக்கூடிய குழுக்களும் குடும்ப உறவுகளை சிதைப்பதை நோக்கமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. பொதுவாக பெண்ணுரிமை என்கிற பேரிலும், ஆணாதிக்கத்தை எதிர்க்கல் என்கிற பேரிலும், பாலியல் சுதந்திரம் என்கிற பேரிலும் குடும்பங்களை சிதைத்து பெண்களை வீட்டை விட்டு வெளியேற்றி ஒரு குடும்ப கட்டமைப்பை இல்லாமல் ஆக்குவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் குடும்பங்கள் சிதைந்தால், குறிப்பாக கணவன் மனைவி என்கிற இந்த உறவிலே ஒரு விரிசல் ஏற்பட்டால், ஒரு புரிந்துணர்வற்ற தன்மை ஏற்பட்டால் சீரழிவு தானாக ஏற்பட்டுவிடும். ஷைத்தானுக்கு மிக விருப்பமான வேலை கணவன் மனைவியுடைய உறவிலே பிரச்சனையை உண்டு பண்ணுவதாகும். இந்த அடிப்படையில் ஷைத்தானிய சக்திகள் குடும்ப உறவுகளை சிதைப்பதை நோக்கமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா குடும்ப வாழ்வினுடைய அடிப்படையான நோக்கத்தை சொல்கிறார். குடும்ப வாழ்வினுடைய அடிப்படையான நோக்கத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இப்படி சொல்கிறார்: வமின் ஆயாத்திஹி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கான பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. அந்த அத்தாட்சிகளில் ஒன்றுதான் உங்களிலிருந்தே உங்களுக்கு அவன் சோடியை படைத்திருப்பது. அப்படி சோடியை அல்லாஹ் ஏன் படைத்தான்? லி தஸ்குனு இலைஹா, கணவனிடம் மனைவியும் மனைவியிடம் கணவனும் அமைதி பெற வேண்டும், நிம்மதி பெற வேண்டும். குடும்ப வாழ்வினுடைய அடிப்படையான நோக்கம் ரெண்டு பேரும் அந்த வாழ்வின் மூலமாக நிம்மதி பெறுவது. அதற்காக அல்லாஹ் செய்த ஏற்பாடு என்ன? வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வ ரஹ்மா. கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இடையில் அல்லாஹு தஆலா ஒரு பாச பிணைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இனம் புரியாத ஒரு நேசம் இருக்கிறது. இது சில நேரம் வெளிப்படையாக விளங்காமல் இருக்கலாம், ஆனால் அல்லாஹு தஆலா இயல்பான ஒரு பாசத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். சாதாரணமாக ரெண்டு பேர் நண்பர்களாக இருப்பதையும்
2 பேர் வியாபாரத்திலே கூட்டணி சேர்வதை நாம் பார்க்கிறோம். சில வர்ணங்களுக்கு இடையிலே பிரிவினை ஏற்படுகிறது, கோபதாபம் ஏற்படுகிறது. நாம் எங்களுடைய வாழ்க்கை காலத்தில் பல நட்புகளை தாண்டி வந்திருப்போம். நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய நட்புகள் சில மட்டும்தான். கணவன் மனைவி என்கிற உறவு 2 பேருக்கும் இடையிலே உணர்வுகள் வித்தியாசமாக இருந்தும், ஆசைகள் வித்தியாசமாக இருந்தும், சிந்திக்கிற விதம் வித்தியாசமாக இருந்தும் 50-60 வருஷம் சண்டையோட சச்சரவோட சரி ஒன்றா வாழ்கிறார்கள் என்றால் அல்லாஹ் ஏற்படுத்திய இயல்பான அந்த பாசம் அதுக்கு காரணமாக அமையும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த வசனத்தில் குடும்ப வாழ்க்கை என்கிறது நேசத்தின் அடிப்படையில், பாசத்தின் அடிப்படையில் நடந்தால் அங்கே வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கும். கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் நேசம் கலந்த பார்வையோடு, பாசம் கலந்த பார்வையோடு பார்க்க வேண்டும். உதாரணமாக, இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களிடத்திலே உங்களை கணவர் என்ன செய்கிறான்னு கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க, அவருக்கு என்ன போனால் ஏசியில் இருக்கிறாரு, அப்படியே வாராரு, நம்ம தான் இங்கே பட்டு தொலைகிறோம், பிள்ளையோட பட்டு தொலைகிறோம், வீட்டு வேலையில் கஷ்டத்தில் இருக்கிறோம், இப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு கணவனுடைய கஷ்டம் என்ன என்கிறது விளங்குதில்லை. கணவன் கஷ்டம் இல்லாமல் இருக்கிறான் என்கிற பார்வை, அந்த பார்வையோடு கணவனை அவங்க கையாளுகிற போது சில முரண்பாடுகள் ஏற்படும். இதே போன்று ஆண்களிடத்தில் உங்களோட மனைவி என்ன செய்யறான்னு கேட்டால் சும்மா இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒஃபீஷியலான ஒரு வேலை ஒன்று அவங்க செய்யலைன்னு சொன்னால் அவங்க வீட்டில் சும்மா இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. காலையிலிருந்து மாலை நைட்டு வரைக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை இருந்து கொண்டே இருக்கும். அப்போ இவருடைய மைண்ட் செட் என்ன, மனைவி சும்மா இருக்கிறா வீட்டில். அப்போ மனைவி சும்மா இருக்கிறா என்கிற நினைப்போடு அவர் மனைவியை கையாண்டால், வாராரு ஏதோ ஒரு வேலையில் குறை இருக்குது, இதை செய்ய தெரியாதா, இதை ஒழுங்காக செய்யலாதா என்கிற பார்வையில் அவள் இருந்தால், மனைவியினுடைய கஷ்டம் புரியாமல் இருந்தால் அங்கு சைத்தான் விளையாடுவதற்கான வாய்ப்பு அதிகமாகிறது. ஒரு கணவனையோ மனைவியோ அவர்கள் அணுகிற போது வாழ்க்கையில் சில குறைபாடுகள் இருக்கும். இந்த குறைபாடு சாணா வந்திருக்காது, பாவம் அவவும் கஷ்டப்படுறா, காலையிலிருந்து வேலையாக இருக்கும், டென்ஷனில் இருந்திருப்பா, அதனால் இந்த பிரச்சனை வந்திருக்கும் என்கிற ஒரு பாசத்தோடு மனைவியுடைய பிரச்சனையை பார்த்தாலோ, கணவனுடைய பிரச்சனையை பார்க்கும்போது அவர் ஏசி ரூமில் வேலை செஞ்சாலும் அவருக்கு நிறைய மைண்டில் நிறைய பிரச்சனை இருக்கும், பொடியால் அவள் கஷ்டப்படலைன்னு சொன்னாலும் சிந்தனையால் குழம்பி போயிருப்பார், அதனால் ஏதோ அவர் டயர்டில் இருக்கிறாரு, அதனால் நான் அவரை நச்சரிக்கக்கூடாது என்கிற கோணத்தில் மனைவியினுடைய பார்வை இருந்தாலும் அந்த குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் சொன்ன அந்த நிம்மதியை நாம் பார்க்கலாம். ஆனால் சைத்தான் அந்த நிம்மதியை இலகுவாக நாங்கள் அனுபவிக்க விட மாட்டான். சைத்தானுக்கு மிக விருப்பமான வேலை கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிரச்சனையை உண்டு பண்ணது. அல்லாஹ் எங்களுக்கு இடையில ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த பாசம், இந்த நேசத்தின் அடிப்படையில் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை நகர்த்தப்பட்டால் நிம்மதி கிடைக்கும். சைத்தான் எங்களுக்குள் ஏற்படுத்தக்கூடிய சந்தேகம், கௌரவ பிரச்சனை, தன்மான பிரச்சனை, நானா நீயா என்கிற போட்டி, நான் ஏன் விட்டு கொடுக்கணும் என்கிற போட்டி, இந்த மாதிரி ஒரு வைராக்கியத்தோடு கணவன் மனைவி தங்களுடைய உறவாடலை தொடர்வார்கள் என்றால் அந்த வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது. எனவே இந்த விஷயத்தில் நாம் தெளிவு காண வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல் குர்ஆனில் அல்லாஹு தாலா இந்த குடும்ப வாழ்க்கைக்கு அழகான ஒரு உதாரணம் சொல்கிறார். ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன, மனைவியர்களாகிய அவர்கள் உங்களுக்கு ஆடை, கணவர்களாகிய நீங்கள் உங்களுடைய மனைவிமாருக்கு ஆடை என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். குடும்ப வாழ்வை அல்லாஹு தாலா ஆடைக்கு ஒப்பிடுகிறார். எல்லா மனிதர்களும் ஆடை அணிகிறோம். இந்த ஆடை விஷயத்தில் நாம் கையாளக்கூடிய பல விஷயங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்வை நாங்கள் தீர்மானிப்பதற்கு ஒரு பொருத்தமான வழியாக இருக்கும். ஒரு மனிதன் தனக்குரிய ஒரு ஆடையை தெரிவு செய்கிற போது பல விஷயங்களை கவனத்தில் கொள்கிறார். நான் ஒரு ட்ரெஸ் எடுக்கும்போது நான் செய்கிற தொழிலுக்கு இது நல்லா இருக்குமா, இதை நான் பார்க்கணும். இப்போ எனக்கும் ஆசை இருக்கலாம், ஒரு டிஷர்ட்டை போடணும், ஒரு ஜீன்ஸை போடணுங்கிற ஆசை இருக்கலாம். ஆனால் அதை போட்டு நான் கொத்துபா செய்ய முடியாது. செஞ்சால் கேட்குற மனநிலையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அப்போ நம்ம ஆடையை தெரிவு செய்யும் போது என்னுடைய தொழிலுக்கு, என்னுடைய சமூக நிலைக்கு இது பொருத்தமா, இதை நாங்கள் பார்க்குறோம். ரெண்டாவது, நம்மளோட நிறத்துக்கு பொருத்தமா, நம்ம இந்த கலரில் இருந்தோம்னா இந்த கலர் மெச்சாகாது, நம்மளோட நிறம் அமைப்பு, நாங்கள் உடல் அமைப்பை நாங்கள் பார்க்குறோம். மூன்றாவது, எங்களோட பொருளாதாரத்தை பார்க்குறோம். உதாரணமாக எனக்கு ஒரு கோட்டும் சூட்டும் வாங்குகிற அளவுக்கு காசு இருக்குது,
அவ்வளோதான் என்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் நான் கோட்டும் சுட்டும் வாங்க மாட்டேன். ஏனென்றால் கோட்டையும் சுட்டையும் போட்டு அதுக்கேற்ற ஒரு லைஃப் வாழணுமே. அப்போ எனக்கு அப்படி முடியாது. அது அப்போ நான் என்னுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்பதான் நான் ஆடையை தெரிவு செய்ய போகிறேன். நான் வாழுகிற சூழல் ஆடையை தெரிவு செய்வதில் கவனம் செலுத்தும். நாம் போடுற துணி குளிரா வெயிலான்னு அந்த காலத்தை கவனத்தில் கொண்டு நம்ம ஆடையை தெரிவு செய்கிறோம். ஒரு ஆடையில் நாங்கள் இவ்வளோ கவனம் செலுத்துகிறோம் என்றால் எங்களோட லைஃபுக்கான ஒரு பார்ட்னரை தெரிவு செய்யும் போது, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த பார்ட்னர் நமக்கு பொருத்தமா, இவங்களை வச்சு வாழ்க்கை நடத்தக்கூடிய பொருளாதாரம் என்கிட்ட இருக்குதா, இவங்களோட வாழ்க்கை நடத்தினா என் தகுதிக்கு பொருத்தமாக இருக்குமா, இது நாங்கள் கட்டாயமாக பார்க்கணும். அதில் மிகப்பெரிய தகுதியாக மார்க்கம் சொன்னது, மார்க்கம் இருக்குதாங்கிறத பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 4 காரணத்துக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள். அவளுடைய அழகுக்காக, அவளுடைய அந்தஸ்துக்காக, அவளுடைய செல்வத்துக்காக. பல்பர் விதாத்தி தீன், மார்க்கமுடையவர்களை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். மார்க்கம் இல்லாமல் அழகு அந்தஸ்து இருந்து நீங்கள் அதுக்காக திருமணம் முடித்தால் அந்த அழகும் அந்தஸ்துமே உங்களோட திருமண வாழ்வின் நிம்மதிக்கு பாதிப்பாக அமையலாம். இதே போல பெண்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்கிற போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது, மார்க்கத்தில் நீங்கள் திருப்தி அடையக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர், பண்பாட்டில் நீங்கள் திருப்தி அடையக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் உங்கள்கிட்ட பொன் கேட்டால் கல்யாணம் முடிச்சு கொடுங்க. இவங்களோட வாப்பா படித்தால் இல்லை, இவங்களோட உம்மாக்கு இங்கிலீஷ் தெரியாது, இவங்க எங்களோட லெவலுக்கு பொருத்தமானவங்கள, இந்த காரணங்களை சொல்லி இதை நீங்கள் புறக்கணிச்சிங்க என்று சொன்னால் பூமியிலே பயங்கரமான ஃபித்னா உருவாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் வாழ்க்கை துணையை தெரிவு செய்கிற போது, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, வெறுமனே உலகத்தை மட்டும் மையமாக கொள்ளாமல் மார்க்க பண்பாடுகள் இருக்குதா என்கிறத பார்த்து குடும்ப வாழ்க்கைக்குரிய நபரை தெரிவு செய்யணும். இதில் சில நேரங்களில் பெண்களுடைய தந்தைமார் குடும்பம் தவறு விடுகுது. மாப்பிள்ளை பார்க்கும்போது அவங்க பார்க்குறது எப்படி, அவங்களோட பொருளாதாரம் என்ன, காரில் வாராரா, இதை மட்டும் பார்த்து அவங்களோட சமூக அந்தஸ்தை பாதுகாப்பதற்காக தங்களோட பெண் பிள்ளைகளை பலி கொடுக்குறாங்க. எங்களோட சம்பந்தி சமுதாயத்தில் உயர்ந்த லெவலில் இருக்கணும், இதை பார்க்குறாங்க. எனவே இதில் நாங்கள் தவறிவிட்டால் நிம்மதியான குடும்ப வாழ்க்கையை நாம் இழக்க வேண்டி ஏற்படும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஆடை விஷயத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம், நாங்கள் அணிஞ்சிருக்கக்கூடிய ஆடைக்கு ஏற்பதான் எங்களோட வேலையை நாங்கள் செய்வோம். இப்போ திடீர்னு நாம் இப்படி ஒரு ஆடையோடு இருக்கிறோம், ஒரு அவசரமாக ஒரு கானை கிளீன் பண்ண வேண்டி வருது. நாங்கள் செய்கிற முதலாவது வேலை இந்த உடுப்பை கலட்டிட்டு கானை கிளீன் பண்ணுறதுக்கு பொருத்தமான ஒரு பழைய துணி ஒன்றை நாங்கள் அணிய போகிறோம். நாங்கள் பயணத்துக்கு சில ஆடையை தெரிவு செய்கிறோம், வீட்டில் இருக்கிறதுக்கு ஆடையை தெரிவு செய்கிறோம், குளிக்கிறதுக்கு வேறு ஆடை. அப்போ ஆடைக்கு ஏற்பதான் எங்களோட செயல்பாடு அமையுது, அல்லது எங்களோட செயல்பாட்டுக்கு ஏற்ப நம்ம ஆடையை மாற்றிக்கொள்கிறோம். இந்த அடிப்படையில் நாம் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் புரிந்து வாழ வேண்டிய தேவை இருக்குது. அப்படி புரிந்து வாழ்ந்தால்தான் வாழ்க்கையில், அதாவது குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் சொன்ன அந்த நிம்மதியை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தை ஆயிஷா நாயி சொல்கிறாங்க. ரசூல்லா மௌத் ஆகின டைம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயுடைய மடியிலும் நெஞ்சிலும் சாய்ந்த நிலையில் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணத்தினுடைய வேதனை ஆரம்பமாகிறது. அப்போது ஆயிஷா நாயுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஒரு மிஸ்வாக் குச்சியினால் பல்லு தீட்டி கொண்டு வாரார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிஸ்வாக் குச்சியை பார்க்குறாங்க. இந்த பார்வையை வைத்து ஆயிஷா நாய் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், உங்களுக்கு அந்த குச்சி வேணுமா, பல்லு தீட்ட போகிறீங்களான்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச முடியாமல் தலையை ஆம் என்று அசைக்கிறார்கள். ஆயிஷா நாய் அந்த குச்சியை வாங்குறாங்க. ஒரு பக்கம் அவருடைய சகோதரர் தீட்டி இருக்கிறாங்க, மற்ற பக்கம் ரஃப்பாக இருக்குது. அந்த ரஃப்பாக இருக்கக்கூடிய பகுதியை ஆயிஷா நாயகி தங்களுடைய பல்லால் கடித்து சொப்டாக்கி ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிஸ்வாக் குச்சியினால் பல்லு தீட்டுகிறார்கள். பல்லு தீட்டி முடிஞ்சதுக்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹும்ம ஹவ்வின் அலைய சக்கராத்தில் மௌத், லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹும்ம ஹவ்வின் அலைய சக்கராத்தல் மௌத், களிமா சொல்லிட்டு சொல்கிறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய இந்த வேதனையை குறைத்து விடு, என்னுடைய இந்த வேதனையை குறைத்து விடு என்று சொல்லிவிட்டு தங்களுடைய விரலை நீட்டி இலர் ரஃபீக்கில் அலா என்கிற வார்த்தையை சொல்லோன்னு அவங்களோட கை கீழே விழுது. அந்த நிலையில் தான் அவங்க மௌத்தாகிறாங்க. இந்த ஹதீஸில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையை வைத்து ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் என்ன விரும்புகிறாங்கன்னு விளங்கி கொண்டாங்க. சக்கராத்துடைய நேரத்தில் பல்லு திட்ட விரும்புவாங்கன்னு யாரும் கற்பனை பண்ண மாட்டாங்க. பேச இல்லாமல் இருக்கிறார். அந்த நிலையில் ரசூலுல்லாஹ்வுடைய பார்வையை வைத்து ஆயிஷா நாயகி புரிந்து கொண்டாங்க, ஓஹோ ரசூலுல்லாஹ் பல்லு திட்ட விரும்புகிறாங்கன்னு சொல்லி. இந்த புரிதல்ங்கிறது சில பேருக்கு சொன்னாலும் புரியாது என்கிற நிலையில் குடும்ப வாழ்க்கை இருக்கும்போது சிக்கலாகுது. அப்போ கணவனை மனைவி புரிந்து கொள்வது. இதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஆயிஷா நாயை பற்றி சொல்கிறாங்க, ஆயிஷா நீ எப்போ என்னோட செல்லமாயிருக்கிறாய்ங்கிறதும் எனக்கு தெரியும், நீ எப்போ என்னோட கோபமாயிருக்கிறாயின்னு எனக்கு தெரியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. ஆயிஷா நாய் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் அதை எப்படி விளங்கிக்குவீங்கன்னு கேட்குறாங்க. ஆயிஷா நாய் ஏதாவது சத்தியம் பண்ணுகிற போது முகம்மதை தூதராக அனுப்பிய அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்று சத்தியம் பண்ணுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நீ அப்படி சத்தியம் பண்ணினா நீ என்னோட இரக்கமாயிருக்கிறாயின்னு அர்த்தம். எப்பயாவது நீ சத்தியம் பண்ணும்போது இப்ராஹீமை தூதராக அனுப்பிய அல்லாஹ் மேலே சத்தியமாக என்று சொல்லி ஏன்ற பேரை சொல்லாமல் இப்ராஹிம் நபியுடைய பேரை நீ சொன்னி என்று சொன்னால் உனக்கு என்னோட ஏதோ ஒரு கோபம் இருக்குதுன்னு அர்த்தம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, உண்மைதான், நான் கோபமாக இருக்கும்போது உங்களுடைய பேரை சொல்ல விரும்பலைன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த புரிதல், மனைவிக்கு இந்த விஷயம் பிடிக்கல அல்லது கணவனுக்கு இந்த விஷயம் பிடிக்கல, இந்த புரிதல் வாழ்க்கையில் கட்டாயமாக இருக்கணும். சில நேரங்களில் வேண்டும் அதுக்கு மாற்றமாக செய்கிறது. உதாரணமாக கணவனுக்கு அவருடைய தாயை குறை சொன்னால் பிடிக்காது, இது எல்லா மாப்பிள்ளைக்கும் உள்ளது தான். வேணுண்டு அதையே திரும்ப திரும்ப பேசுறது. அதே மாதிரி சில பெண்களுக்கு ரோசம் அதிகமாக இருக்கும், சில பெண்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும். இது அவங்களோட இயல்பாக இருக்கும். அப்போ இதுதான் இவங்களோட இயல்பு என்கிறத புரிந்து கொண்டு நடக்க வேண்டிய பொறுப்பு ஆணுக்கும் இருக்குது, பெண்ணுக்கும் இருக்குது. இந்த புரிதல் என்பது குடும்ப வாழ்க்கையினுடைய நிம்மதியினுடைய அடிப்படையாக இருக்கும். இதே போல் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்ம ஆடை அணிகிறோம், ஒரே லெவலில் இருக்காது, அழுக்குப்படும். அழுக்குப்பட்ட கலட்டி தூக்கி வீசுறது இல்லை, கழுவி நாங்கள் போட்டுக்கிறோம், கசங்கி போகும், ஐம்பண்ணி திரும்ப நாங்கள் போட்டுக்கிறோம். சில நேரம் சின்ன சின்ன ஏதாவது கிழிசல் ஏற்பட்டால் நம்ம தைச்சி போட்டுக்கிறோம். வாழ்க்கையும் இதுதான். நாங்கள் வாழ்கிற போது பிரச்சனை வரும், சிக்கல் வரும், கோபதாபங்கள் வரும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் வாழணும். அது வாழ்க்கையினுடைய பிரிவுக்கான காரணமாக இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு செய்தியை சொல்கிறார்கள், லா யஃப்ரகு முஃமினுன் முஃமினத்தன் இதா கரிஹ மின்ஹா ஹுலுகன் ரதிய மின்ஹா ஆகர். மூமினான ஒரு ஆண் மூமினான ஒரு பெண்ணை பிரிந்து விட வேண்டாம். அந்த பெண்ணிடத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் குறையை கண்டால் குறையே பார்த்துட்டு இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. அந்த குறையை விட்டுட்டு நீங்கள் நிறைய பாருங்க, அவங்கள்ட்ட ஏதாவது நலவு இருக்கும், அந்த நலவை நினைங்க. அப்போ குறைய நினைச்சு கொண்டிருந்தால் குறை இல்லாதவங்க யாருமே இந்த உலகத்தில் இல்லை, நிம்மதி கிடைக்காது. நீங்கள் நிறைய பாருங்க, ஆஹா இந்த விஷயத்தில் நல்லா இருக்கிறா, பரவாயில்ல, இதை சகிச்சுக்கலாம் என்கிற நிலைக்கு நீங்கள் வாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. ஏனென்றால் பெண்கள் வளைந்த எலும்புகளால் படைக்கப்பட்டவர்கள், அவங்கள்ட்ட சில கோண நாணர்கள் இருக்கும், நிமித்த போனீங்கன்னா முடிச்சிருவீங்க, அதை அப்படியே விட்டீங்கன்னா வளைஞ்சதா இருக்கும், அவங்கள நிதானமாக கையாளணும். இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இதே போல தான் ஒரு பெண் நினைக்கிற மாதிரி 100க்கு 100 ஒரு ஆணால் இருக்க முடியாது, ஒரு ஆண் நினைப்பது போல் 100க்கு 100 ஒரு பெண்ணாலையும் இருக்க முடியாது. குறைகள் இருக்கும். அந்த குறைகள் அதாவது நம்ம எதிர்பார்த்த எல்லாம் இல்லை என்றாலும் பெரும்பாலான விஷயங்கள் இருக்குது என்கிறத பார்த்து நிம்மதி அடைய கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் சொல்கிறாங்க. ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அணுகுமுறைகள் இருந்தால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஒரு வாழ்க்கைக்கு நாங்கள் பழக்கப்படலாம். இல்லை என்று சொல்லி சொன்னால் சின்ன சின்ன குறைகளையும் சைத்தான் பெருசாக காட்டி எங்களுடைய குடும்ப வாழ்வின் நிம்மதியை தொலைக்கிறதுக்கு காரணமாக நாங்களே ஆகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. எனவே இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டால் இந்த குடும்ப வாழ்வின் மூலமாக கணவன் மனைவி உறவும் இனமாக அல்லாஹ் நாடிய ஒரு நிம்மதியை நாங்கள் இந்த உலகத்தில் அனுபவிக்கலாம். அந்த நிம்மதியை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கு நல்குவானாக என வேண்டி விடைபெறுகிறேன். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.